Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A car runs at constant speed on a circular track of radius கொடுத்துட்டாங்க, taking 62.8 on each lap. ஒரு கார் இருக்கு சார், அந்த கார் சுற்றி வரதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? 62.8. What is the average speed and velocity on each complete lap? ஒரு கம்ப்ளீட்டாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் எவ்வளோ ஸ்பீட் எவ்வளோ வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சுற்றி ஒரே இடத்துல வந்து நிற்க போகிறீங்க சார். அப்போது உங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோனா வெலாசிட்டி என்ன? வெலாசிட்டி ஜீரோ. அப்போ வெலாசிட்டி ஜீரோவாக இருக்கணும். ஸோ நல்லா பாரு, இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. ஏன்னா வெலாசிட்டிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஜீரோவாக இருக்கணும். ஸ்பீட் ஜீரோவாக இருக்குமா? இருக்காது. ஏன்? ஏன்னா டிஸ்டன்ஸ் என்னமோ ட்ராவல் ஆகிருக்கு. அப்போ இதுதான் உங்கள் ஆன்சர். ஓகேவா சார்? புரியல? நல்லா பாரு, டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார் ட்ராவல் பண்ணுவீங்க? ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் எவ்வளோ? 2πr. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 × 3.14 × ஆரோட வேல்யூ என்ன? 100. கரெக்டா? இது இதோட மல்டினா 6.28 × 100. இதுதான் டிஸ்டன்ஸ். ஸ்பீட் வேணும் அப்படின்னா ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? இதுதான் சார் டிஸ்டன்ஸ். 6.28 × 100 டிவைடட் பை 62.8. இப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ 1 டைம், இந்த வேல்யூ 10 டைம் கேன்சல். இது இதோட கேன்சல் பண்ணிக்கோ. அப்போ உங்கள் ஸ்பீடு என்ன சார் கிடைக்குது? 10. வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக ரொட்டேஷன் மோஷன் முடிச்சுட்டு வரீங்கன்னா நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே வந்திருப்பீங்களா? அப்போ நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே நிற்கிறீங்கன்னா உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? ஜீரோ. எவ்வளோ டைம் ஆகுது சார்? 62.8 செகண்ட்ஸ் ஆகுது. அப்போ ஜீரோவை எதால் டிவைட் பண்ண ஆன்சர் ஜீரோ. ஸோ அதான் இதோட சொல்யூஷன். ஓகேவா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீட், அடுத்து வெலாசிட்டி. ஓகேவா? தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.